சரியா? ஆனா ஏன் இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிரியங்கா பேசுறத டிவில போடுறீங்க. நான் பேசுறது டிவில வரமாட்டேன்டுது அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன சண்டை தான் ஆரம்பிச்சுச்சு. அப்படி இல்லம்மா ஒருத்தர் வெளிய போறாங்க. லாஸ்ட் டைமே நீங்க பார்த்துருப்பீங்க. விடிவியும் திவ்யா துரைசாமி அவங்க 2 பேரும் வெளிய போம்போது, திவ்யாவ பார்த்து நெறைய விஷயங்கள் பிரியங்கா சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா, அந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க வெளிய போனதுக்கப்புறம் பிரியங்காவும் அங்க இருக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. அ ஏன்னா பிரியங்கா பேசுறத டிவில போட்டுறாங்க. ஸோ பிரியங்கா நீங்க பேசவே கூடாது. நீங்க வந்தது குக் பண்றதுக்கு, நீங்க குக் மட்டும் பண்ணுங்க. இந்த ஆங்கரிங் வேல பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் இத வந்து வேற ஒருத்தர் பேசியிருந்தா பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. இல்ல ஒரு கெஸ்ட் வரும்போதோ, ஒருத்தர் வெளிய போகும்போதோ, அவங்களுக்கு 4 வார்த்தைகள நல்ல வார்த்தைகள சொல்லி வெல்கம் பண்றதோ, அவங்கள செண்ட் ஆஃப் பண்றதோ, வேற ஒருத்தர் பண்ணியிருந்தா அங்க பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா அவங்க ஆங்கர்ஸ் கிடையாது. பட் இது பிரியங்கா பண்ணும்போது தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க ஆங்கரிங் வேலைய இங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன் நம்மலாம் பேச மாட்டோமா? நம்ம கூட ஒரு 6 மாசம் டிராவல் பண்ணவங்க, இப்ப திடீர்னு எலிமினேட் ஆகி போரும்போது நம்ம பேச மாட்டோமாங்க? நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. இப்படிதான் எங்க மனசுல இப்படி இருந்தீங்க. அப்படின்ட்டு எல்லாருமே தான் நாங்க சொன்னாங்க. பிரியங்கா சொன்னது மட்டும் ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா, அவங்க ஆங்கரா இருந்ததுனால தான் நீங்க ஆங்கர எங்கள டாமினேட் பண்ணி நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்ற ஒரு டாக்கே வந்திருக்கு. அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க உங்கள டாமினேட் பண்ணி உங்கள தள்ளி பெரிய ஆள் ஆகணும்னா கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பெர்சன் அப்படி இருந்திருந்தா, சுத்தி இருக்காங்கல்ல இவ்ளோ பேர் ஏன் அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? பிரியங்கா மணிமேகலை அவங்க தான் நல்லா பேசுறாங்க. இல்ல ஒரு 20 மணி நேரம் ஷோல எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் யாரும் சொல்லவே முடியாதாங்க. அவங்கவங்க அங்கங்க பேச தான் செய்வாங்க. அது நல்லா இருக்குன்ற பட்சத்தில டிவில எடுத்து எடிட்டர்ஸ் போட தான் செய்வாங்க. அத விட பெட்டரா நீங்க பேசுங்க. அத விட பெட்டரா வெல்கம் பண்ணுங்க. அத விட பெட்டரா செண்ட் ஆஃப் பண்ணுங்க. உங்களுது வரும். அத விட்டுட்டு நீ பேசாத. ஏன்னா நான் பேசுறது வரமாட்டேன்டுது. அதனால நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றலாம் தப்பு இல்லையா? தப்பு தான். அந்த தப்பு தான் இங்க நடந்திருக்கு. நான் வந்து மணிமேகலை அவங்கள வந்து நல்லதில்ல, அவங்க அப்படிலாம் நான் சொல்லவே வரல. சரி அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்க லைக் அடம் பிடிப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு விஷயம் தான் அங்க நடந்திருக்கு. மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. அ மணிமேகலை வந்துட்டு நீங்க பிரியங்கா நீங்க இன்னும் ஒரு எபிசோட் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இந்த இதே முடிஞ்சுச்சுங்க. இந்த இந்த 1 வாரம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஷோ ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். அடுத்த சாப்டர பார்த்துட்டு அவங்க போயிருக்கலாம். அடுத்த சாப்டர்ல எல்லா இடத்துலயும் பிரியங்கா வரப்போறது இல்லையே! உங்க தன்மானத்த நீங்க விட்டு குடுத்தீங்கன்னு எங்கேயுமே இல்ல. கொஞ்சம் பேஷன்ட்டா இருந்திருக்கலாம். எல்லாரும் பொறுமை அவசியம் இல்லையா? சரி கொஞ்சம் பொறுத்து போவோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். தன்மானம் முக்கியம், சுயமரியாதை முக்கியம்ன்றது எங்க காட்டணும் அப்படின்னு சொன்னா, நீங்க மிதிக்கப்படுற இடத்துல காட்டணும். அந்த இடத்துல பெஸ்ட்டா வந்து அவங்க ஃபுட்டேஜ் போடுற இடத்துல உங்க ஃபுட்டேஜ போட வைக்கணும். அதுதான் தன்மானத்த காட்டுறதே தவிர, நான் வெளிய வந்து என் தன்மானத்த காட்டுறேன்றதுல ஒரு இதே கிடையாது. ஒரு வாரம் அவங்கள டாமினேட் பண்ணி அவங்க பேசுறாங்களா, அடுத்த வாரம் போய் அத விட பயங்கரமா நீங்க பேசி காட்டுங்க. அத விட பயங்கரமா எடிட்டர்ஸோ, டைரக்டர்ஸோ நெனைக்கணும். இந்த புள்ள நல்லா பேசியிருக்கா, இத தூக்கி போடுறா, பிரியங்கா அத டெலீட் பண்றா அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும்ல. அது தன்மானம், அது மரியாதை, சுயமரியாதை. நீங்க என்னங்க பண்ணிட்டீங்க? என்ன வெளிய வந்துட்டதுனால என்ன ஆயிட்டு? ஒண்ணுமே ஆகலையே! ஒண்ணுமே மாறலையே! அப்படியே தானே இருக்கு. நீங்க இல்லன்ற எம்ப்டி ஃபேஸ் அங்க ஏதாவது காட்டுனாங்களா அவங்க? கிடையாது. ஷோ போய்க்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் லெஃப்ட் ஆயிட்டோம். அ ஒருத்தர் சொன்னாரு, "தண்ணீரை கூட சல்லடையால் அள்ள முடியும். அது பனிக்கட்டியாக மாறும் வரை பொறுத்திருந்தால்." கொஞ்சம் பொறுமையா இருந்து, நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்க ஹார்ட் ஒர்க் போடலன்னு நான் சொல்லல. ஆனா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தீங்கன்னா, நீங்க இன்னும் சூப்பரா வந்திருப்பீங்க. எந்த இடத்துல நீங்க கீழ தள்ளப்பட்டீங்களோ, அதே இடத்துல மேல எந்திரிச்சு நிக்கிறது தானே நம்ம தன்மானம், நம்ம சுயமரியாதை. வெளிய வந்தது சுயமரியாதை கிடையாது. வெளிய வந்தது வீராப்பு. வெளிய வந்து 4 பேர் முன்னாடி, "நான் ஏன் வெளிய வந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் சுயமரியாதை கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். எங்க விழுந்தீங்களோ அங்க எந்திரிச்சு நிக்கிறது தான். எங்க தள்ளப்பட்டீங்களோ அங்க எந்திரிச்சு நிக்கிறது தான் வீராப்பு, சுயமரியாதை எல்லாம். ஸோ, இதுதாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. மணிமேகலை இப்படி டிசைட் பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். பிரியங்கா வந்து அவங்க 20 மணி நேரத்தில வாய மூட்டு சோறாக்க மட்டும் யாரும் போ முடியாது. அங்கங்க பேச தான் செய்வாங்க. ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் வருதுன்னா கன்வே பண்ண தான் செய்வாங்க. அத வந்து எடிட்டர்ஸ் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்குன்னா வச்சுக்குவாங்க. இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. நீங்க பிரியங்காவுடைய பார்ட் 1 தூக்கி போடுற அளவுக்கு நீங்க ஒரு வேலை பண்ணியிருக்கணும். அத விட்டுட்டு அவங்க வேலை பண்றாங்க. அதனால நீங்க பொறாமலாம் படக்கூடாது. ஜஸ்ட் என்னோட தாட்ஸ்.